சந்தியாராகம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ குழப்பலாம். சாரு தனா கிட்ட சொல்றாங்க, ஆனால் எங்க அப்பா ஒரு விஷயம் சொன்னாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே போட்டோ ஷூட் எடுக்கிறத பற்றியெல்லாம் நீ கேள்விப்பட்டிருக்கியான்னு கேட்குறாங்க சாரு. நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரு தடவை நானும் கூட பார்த்துருக்குறேங்கிறாங்க தனா. அப்பாவுக்கு தெரிஞ்ச ஃபோட்டோகிராஃபர் சென்னையில் இருக்கிறாரா, அவர் பெரிய பெரிய வீட்டில எல்லாம் நிறைய பக்கம் எடுத்திருக்கிறாரா. அவர் எடுத்த ஃபோட்டோவை நீ கொஞ்சம் பாரு அப்படின்னு சாருவோட ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோவை எல்லாம் எடுத்து காட்டுறாங்க. தனமும் பார்க்க பார்க்க ரொம்ப சந்தோஷமா அவளோட நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு பார்க்குறாங்க. அப்படியேப்பா சினிமாவில் வர ஹீரோ ஹீரோயின் மாதிரியே இருக்குது அப்படிங்கிறாங்க தனம். அவங்க ஹீரோ ஹீரோயின் எல்லாம் கிடையாது, உன்ன மாதிரியும் என்ன மாதிரியும் ஒரு சாதாரண பொண்ணுங்க தான். தானோ நம்மளும் இந்த மாதிரியெல்லாம் எடுக்கலாமல்லன்னு கேட்குறாங்க சாரு. எடுக்கலாம் தான், ஆனால் நம்ம வீட்டில எல்லாம் தான் இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்களாங்கிறாங்க. அட என்ன தானோ நீ ஏன் இப்படி சொல்கிற, நீ இதை போய் அப்பா கிட்ட பேசி பர்மிஷன் வாங்கணுங்கிறாங்க சாரு. அச்சோ நான் போய் பேசினேன் தப்பாயிடும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க தானோ. அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற கொடுப்பனை இல்லைன்னு நினச்சிக்க வேண்டியதானுங்கிறாங்க சாரு. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே மாயா வராங்க. என்ன என்னை விட்டுட்டு 2 பேரும் என்னமோ பேசிகிட்டு இருக்கிறீங்களேன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாயான்னு தனா சமாளிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்று இருக்குது, எங்கள் அப்பா பெரிய பெரிய இடத்துல எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காங்க, ஃபோட்டோ ஷூட் எடுக்கலான்னு சொன்னாங்க, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோங்கிறாங்க சாரு. ஃபோட்டோ ஷூட் எனக்கு மட்டும் வேண்டாம், தனாவையும் சேர்த்து எடுக்கலான்னு தான் நான் பேசிகிட்டு இருந்தேன், ஆனால் தனா ரொம்ப பயப்படுறா வேண்டாங்கிறாங்க. ஆமாம் இது நார்மலான விஷயம் தானே, இதுக்கு எதுக்கு பயப்படணும்னு கேட்குறாங்க மாயா. இது நார்மலான விஷயம் தான், ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு பொண்ணும் பையனும் ஃபோட்டோ எடுக்கணுமான்னு தானோ வீட்டில் எல்லாரும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு பயப்படுறாங்கிறாங்க. இதுக்கெல்லாம் கண்டிப்பா பெரியப்பா ஒத்துக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, பெரியப்பா ஒத்துக்க மாட்டாருன்னு நீங்களா ஒரு முடிவுக்கு வராதீங்க. பெரியப்பாவை ஒத்துக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புங்கிறாங்க. அப்படின்னா போட்டோ ஷூட் எடுக்கலான்னு சொல்றியா, அப்படின்னா எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் தான் அப்படிங்கிறாங்க தானா. இங்க பாரு, பெரியப்பாவை ஒத்துக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு போறாங்க மாயா. மாயா மாடியிலேருந்து வராங்க. கீழே ரகுராம் குடும்பத்துல எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அப்ப மாயா வந்ததும் பேசுறேன்னு வந்திருக்காங்க. சாரு தனம் அவசரப்படுத்துறாங்க. சீக்கிரம் பேசி பேசி, இதுதான் கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. மாயாவும் இரு பேசுறேன் அப்படின்னு பொறுமையா காத்துக்கிட்டே இருந்து, பெரியப்பா கல்யாணத்துக்காக ஃபோட்டோ ஷூட் பண்ணலான்னு இருக்கோம் பெரியப்பாங்கிறாங்க. ஃபோட்டோ ஷூட்டா, அப்படி எனக்கு என்ன புரியலையேங்கிறாங்க ரகுராம். பொண்ணு மாப்பிள்ளைக்கு மேக்கப் எல்லாம் போட்டு விதவிதமான ட்ரெஸ் போட்டு அங்கங்கே ஜோடி ஜோடியாக நிறுத்தி ஃபோட்டோ எடுப்பாங்க பெரியப்பா. அது இப்போல்லாம் ட்ரெண்டிங்கான விஷயம் பெரியப்பா. கல்யாணத்துக்கு முன்னாடி வைப்பாங்களே வரவேற்பு, அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பெரியப்பா, இது கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணுறதுங்கிறாங்க மாயா. இது கல்யாணத்துக்கு முன்னாடியா? ஆமாம் பெரியப்பா, அப்போவே எடுத்தா தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஆல்பம் கைக்கு வரும், அப்போ பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருக்குமில்லங்கிறாங்க மாயா. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் எடுத்துக்கலாமேங்கிறாங்க ரகுராம். வழக்கமாக இது கல்யாணத்துக்கு அப்புறமேலே எடுக்கிறது இல்லை பெரியப்பாங்கிறாங்க. அப்படின்னா இது நம்மளுக்கு வேண்டாங்கிறாங்க ரகுராம். பெரியப்பா என்ன யோசிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க மாயா. மாயா இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம், கல்யாணத்துக்கு முன்னாடியோ ஃபோட்டோவெல்லாம் எடுத்து நாளைக்கு ஒரு பிரச்சனை இல்லை, கல்யாணமே நின்றுடுச்சுன்னு வச்சுக்கோ, இதெல்லாம் பெரிய பிரச்சனை தானுங்கிறாங்க ரகுராம். பெரியப்பா இதெல்லாம் இப்போ வீடியோவில் ட்ரெண்டாக வந்துருச்சு, அதுவும் தவிர இது இப்படியெல்லாம் நடக்குமோ அப்படின்னெல்லாம் பயந்தோம்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது பெரியப்பாங்கிறாங்க மாயா. இங்கே பாரு மாயா, ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் கணவன் மனைவி ஆனதுக்கப்புறம் தான் அவங்க சேர்ந்து எடுக்கணும், அதுக்கு முன்னாடி சேர்ந்து எடுக்கிறதெல்லாம் தப்பு, அவங்க தனித்தனி ஆளுங்க தான், அதை நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல. பெரியப்பா இது மற்றவங்கெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க மாயா. யார் வேணாலும் பண்ணட்டும், ஆனால் இதை நம்ம பண்ணக்கூடாதுங்கிறாங்க ரகுராம். இதுக்கு நான் அனுமதிக்கவும் மாட்டேன், இந்த வீட்டில் அதை பண்ணவும் கூடாதுன்னு சொல்லிடுறாங்க ரகுராம். கல்யாணத்துக்கு முன்னாடியே சாருவை இங்கே தங்க வைக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது, ஆனால் அதை வச்சுக்கிட்டு அதை காரணம் காட்டிக்கிட்டு சீனுவும் சாருவும் வெளியில் போகிறதையெல்லாம் என்னால் அனுமதிக்க முடியாது. கல்யாணத்தை நானும் புதுசாக பண்ணலான்னு நினச்சதை நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் சொன்ன புதுசு இது இல்லை, அது வேறு. ஆனால் கலாச்சாரம் கண்ணியம் கட்டுப்பாடு இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு இருக்குது, ஆனால் இது எல்லாம் குழி தோண்டி புதைக்கிற மாதிரி நீங்கள் எல்லாரும் ஏதாவது பண்ணிடாதீங்கிறாங்க ரகுராம். ரகுராம் அங்கேருந்து போயிடுறாங்க. பெரியப்பா அப்படின்னு மாயா கூப்பிட்றாங்க. இங்கே பாரு மாயா, நீ ஏதோ அந்த வீட்டுக்கு நல்லது பண்ணுன, அதுக்காக வேண்டி உங்ககிட்ட கல்யாண பொறுப்பை கொடுத்துருக்கான், அதுக்காக நீ வளர்ச்ச வளர்ப்புக்கெல்லாம் பெரியப்பா வருவானே நீ நினச்ச மாதிரியெல்லாம் நடந்துக்காத. அவனை பற்றி உனக்கு நல்லா தெரியல, அன்பு பாசத்துக்காக சில விஷயங்கள் உனக்காக அவன் விட்டு கொடுத்துருக்கான், அதை உனக்கு சாதகமாக மாற்றி உன் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த வீட்டில் இருக்கிற சில நல்ல பழக்க வழக்கங்களை எல்லாம் மாற்றணும்னு நினைக்காதீங்கிறாங்க பாட்டி. பாட்டி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க மாயா. ரகு என்ன சொன்னானோ அதுதான் நானும் சொல்கிறேன், அந்த ஃபோட்டோக்காரனுக்கு முதல்ல ஃபோனை போட்டு இங்கெல்லாம் வர வேண்டான்னு நீ சொல்லிடுங்கிறாங்க ரமணி பாட்டி. முதல்ல ஃபோனை போட்டு ஃபோட்டோக்காரையெல்லாம் இங்கே வர வேண்டான்னு சொல்லிட்டு பாட்டி அங்கேருந்து போயிடுறாங்க. மாயா வெளியில் வந்ததுக்கப்புறமா அந்த ஃபோட்டோக்காரருக்கு ஃபோன் பண்ணி நான் கொடுத்த அட்ரஸுக்கு நாளைக்கு காலையில் நேரமே வந்துருங்கன்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. மாயா பேசிகிட்டு இருக்கிறத ஜானகி அந்த பக்கமாக நின்று கேட்டுக்கிறாங்க. மாயா நீ என்ன பண்ணுற, இந்த விஷயம் பெரியப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு ஜானகி வந்து கேட்குறாங்க. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க பெரியமா, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மாயா அங்கேருந்து போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஃபோட்டோக்காரர் வீடியோக்காரர் எல்லாரும் வந்து அவங்கவுங்க வேலையை பார்க்கறக்காக ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து அப்படியே ஜம்முன்னு டிப் டாப்பாக வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்த மணிவண்ணன் என்னது எல்லாருமே ஃபோட்டோக்கு வந்து நிற்கிற மாதிரி மேக்கப்போட வந்து நிற்கிறாங்க, ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. கேட்டால் எதுவும் தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க, எல்லாம் மாயாதாலையில் தான் இழுத்து போடுவாங்க. சரி நமக்கு எதுக்கு வம்பு, நம்மளும் பேசாமல் நினைக்கலான்னு மணிவண்ணன் நிற்கிறாங்க. ரகு பாத்தியா, நீ அவ்வளோ தூரம் சொல்லுங்க, இந்த பொண்ணு பாரு அவள் இஷ்டத்துக்கு செய்கிறாங்கிறாங்க ரமணி பாட்டி. ரகு நீ ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா பெத்தவன் நானே மறுபேச்சு பேச மாட்டேன், ஆனால் நேற்று வந்து பாரு தனக்கு தோணுனது எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறா பாரு, நீ சொல்லியும் கூட கேட்கலின்னா அப்போ இதை உன்னை அவமானப்படுத்துகிற மாதிரி இல்லையா அப்படிங்கிறாங்க ரமணி பாட்டி.
நான் அப்பவே சொன்னேன், இவ சரிப்பட்டு வரமாட்டான்னு. ஏதோ 4 நல்லது பண்ணிட்டா, மத்ததெல்லாம் இவங்க வாயெல்லாம் அடைச்சிடலான்னு நெனச்சுக்கிட்டு இவ ஏதேதோ பண்ணிட்டு இருக்கா. உங்க வார்த்தைக்கு மதிப்பே இல்லாத பண்ணிட்டா பாருங்கண்ணேங்கிறாங்க பத்மா. அவரே எதுவும் பேசாம அமைதியா நின்னுட்டு இருக்கிறாரு. இவங்க எல்லாரும் ஆளாளுக்கு ஏதேதோ சொல்லி ஏத்தி விட்டுட்டு இருக்கிறாங்களேன்னு நினைக்கிறாங்க மணிவண்ணன். மாயா ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கா. இல்லைன்னு இந்த மாதிரி தைரியமா ஒரு காரியத்துல இறங்கியிருக்க மாட்டா. சரி என்னதான் நடக்குதுன்னு நாமளும் பார்க்கலான்னு நினைக்கிறாங்க மணிவண்ணன். மாயா மாடியிலேருந்து கீழே வராங்க. எல்லாரும் ரவுண்டு கட்டி நிக்கிறத பார்த்த மாயா வந்ததும் ஒரு பக்கமா உட்காடுறாங்க. கோந்துட்டு அதுக்கப்புறமா பாட்டி போய் வாங்க பாட்டி வாங்க பாட்டின்னு கூப்பிடுறாங்க. என்னை எங்கடி கூப்பிடுறேன், நான் வரலாம் வரமாட்டேன் அப்படின்னு நிக்கிறாங்க ரமணி பாட்டி. பாட்டி எவ்வளோ பெரிய வீடு, எவ்வளோ பெரிய குடும்பம், இந்த வீட்டில் ஒரு நல்ல ஃபோட்டோவாவது இருக்கா? உங்கள் ஃபோட்டோ இருக்குதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஆனால் இந்த குடும்பத்தோட ஆரம்ப புள்ளியே நீங்கள் தான் பாட்டி. உங்கள் ஃபோட்டோ ஒன்று இந்த வீட்டில் இருக்கணுமா வேண்டாமா? அடடடா அடிச்சா பாரு மெயின் விக்கெட்டை. ஒரே பாலில் அடிச்சு வீசிட்டாலே அப்படின்னு நினைக்கிறாங்க மணிவண்ணன். தாத்தாவையெல்லாம் பார்க்கணுன்னு எனக்கு ஆசை தான். ஆனால் இந்த வீட்டில் அவரோட ஃபோட்டோ ஒன்று கூட இல்லையே. தாத்தாவோட ஃபோட்டோவெல்லாம் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை தான். ஆரம்ப புள்ளியே நீங்கள் தானே பாட்டி. நம்மளுக்கு பின்னாடி வரப்போகிற சன்னதிகள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? உங்கள் ஃபோட்டோவில் ஒரு புள்ளி கூட இல்லையே. ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கணும். வரப்போகிற சன்னதிகள் இவங்க யாருன்னு கேட்கும்போது இவங்க தான் இந்த குடும்பத்தோட ஆணிவேர் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி நம்ம அடையாளம் கட்டணும். அது வழி வழியாக அடுத்த சன்னதிக்கு போயிடும். அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் யாருங்கிறது யாருக்கு எப்படி? அதனால தான் பாட்டி முதல்ல உங்கள் ஃபோட்டோவை எடுக்க போகிறேங்கிறாங்க. பாட்டி தட்டு தடுமாறி ஆசை தான் இருந்தாலும் வெளிக்காட்டிக்க முடியாது. முதல்ல பேசியாச்சு வேண்டான்னு. இப்போ என்னடா பண்ணுறது? இவ வேற கூப்பிட்றா. இவ சொல்கிறதுலையும் நியாயம் இருக்குது. என்ன பண்ணலாம்? இல்லை மாயா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு திக்கு திணறாங்க. மாமியார் வேண்டான்னு சொல்கிறாங்க. வேண்டான்னு சொல்கிறவங்க காலை பின்னாடியெல்லாம் எடுத்து வைக்கணும். முன்னாடி எடுத்து வச்சுட்டு வேண்டான்னு சொன்னால் அது எப்படி எப்படி நினைக்கிறாங்க மணிவண்ணன். மணிவண்ணன் சிரிக்கிறாங்க. எதுக்கு இப்போ சிரிச்சிங்கன்னு கேட்குறாங்க. ஏதோ சிரிப்பு வந்தது சிரிச்சுட்டு ங்கிறாங்க. இங்க பாருங்க எங்க அம்மா போட்டோ ஷூட்கெல்லாம் மயங்க மாட்டாங்க. யாரு நினைச்சீங்க எங்க அம்மா? ரமணி அம்மா 2 சிங்கத்தை பெற்றவங்க. இந்த மாதிரி நறுக்கிட்டு எல்லாம் ஏமாற மாட்டாங்க தெரியுமாங்கிறாங்க. மறுபடியும் சிரிக்கிறாங்க. என்னங்க நான் சொல்லிட்டே இருக்கிறேன், நீங்க சிரிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அங்க பாரு அப்படிங்கிறாங்க பத்மாவை. பத்மா பார்க்குறாங்க. அங்க ரமணி பாட்டி போய் நிற்கிறாங்க. என்னம்மா இது முடியெல்லாம் கலைஞ்சிருக்கு, இப்படியேவா கொட்டும் அப்படிங்கிறாங்க. பாட்டி நீங்க அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. அங்க பாருங்க மேக்கப்புக்குன்னு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க மாயா. ஐயோ வேண்டாம் மாயா, எனக்கு மேக்கப் எல்லாம் வேண்டாங்கிறாங்க. பாட்டி லேசாக டச்சப்பு தான், உங்கள் அழகுக்கு மேக்கப்பே தேவையில்லைங்கிறாங்க. ரமணி பாட்டிக்கு லேசாக வெக்கம் எட்டி பார்க்குது. பாட்டி முகத்தில் இருக்கிற ஆயில் மட்டும் தொடச்சிட்டா நீங்கள் சூப்பராக இருப்பீங்கன்னு சொன்னதுமே ரமணி எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றுக்கிறாங்க. மேக்கப் லேடி வராங்க. லேசாக பவுடர் இதெல்லாம் வச்சு மேக்கப் பண்ணுறாங்க. ரமணி பாட்டிக்கு அப்படி ஜம்முன்னு இருக்குது. பாட்டி இங்கே பாருங்கள், இந்த வீட்டுக்கே ராணி மாதிரி அப்படி கெட்டாக நீங்கள் உட்காருங்க பாட்டிங்கிறாங்க. ரமணியும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா வம்சமாக கொர்றாங்க. ரமணி பாட்டியை உட்கார வச்சு நான் சொல்கிற மாதிரி எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருங்க. பாட்டி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அழகழகாக போஸ் கொடுங்கங்கிறாங்க. மாயா சொல்ல ரமணி பாட்டியும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்படி போஸ் கொடுத்துட்டு அழகழகாக சிரிக்கிறாங்க. கம்பீரமாக உட்காந்துருக்காங்க. வெள்ளத்தனமாக பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. அங்கே இருந்த எல்லாருமே இது நம்ம வீட்டு பாட்டி தானான்னு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. பத்மா பாட்டியா நவரசம்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் உங்கள் அம்மாவுக்கு இவ்வளோ ரசம் இருக்கே அப்படிங்கிறாங்க மணிவண்ணன். கொஞ்சம் சும்மா இருங்க அப்படிங்கிறாங்க பத்மா. இத்தனை வருஷமா மனசுக்குள்ளே அடக்கி வச்சிருந்த நவரசத்தையெல்லாம் கொட்டி தீர்த்துட்டாங்க பாருன்னு மணிவண்ணன் சொல்கிறாங்க. எடுத்தாச்சு போலாமா அப்படின்னு மாயா கூப்பிட்றாங்க. மாயா இன்னும் 2 போட்டோ எடுத்து வச்சா யாராவது கேட்டால் கூட கொடுக்கலாமல்லன்னு கேட்குறாங்க பாட்டி. ஓ அப்படியா, சரி எடுத்துக்கோங்க பாட்டி அப்படின்னு மறுபடியும் பாட்டி ஆசைப்பட்ட விதமெல்லாம் எடுக்கிறாங்க. மறுபடியும் பாட்டி விதவிதமாக ஃபோட்டோகிராஃபருக்கு முன்னாடி ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பாட்டியை போது வாங்க, தேவையானது அளவுக்கு மேலேயே எடுத்தாச்சுங்கிறாங்க. அப்படியே மாயா அதுக்குள்ளே எடுத்துட்டாங்களா அப்படின்னு மனசே இல்லாமல் போகிறாங்க பாட்டி. ஃபோட்டோ எடுத்துட்டு ரகுராமுக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. அச்சோ அப்போ வேண்டான்னு சொன்னோம், இப்போ இவ்வளோ ஃபோட்டோ எடுத்தோம், என்ன நினைக்க போகிறோனோ, சரி சமாளிப்போம் அப்படின்னு பாட்டி பேசுகிறாங்க. நம்ம இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு இருப்போமோ என்னமோ தெரியாது. இவ்வளோ பெரிய வீட்டில் நம்ம யாருன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டு போகிறதுக்காக இருக்கோம். வருங்காலத்தில் நம்ம யாருங்கிறது தெரியுமல்ல, அதுக்காகத்தான் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. ரகுராம் எதுவும் பேசாமல் அமைதியாக பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. அது மணிவண்ணனையும் பத்மாவையும் கூப்பிடுறாங்க. மணிவண்ணன் சந்தோஷமா நானா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் தான் அத்தை வாங்க அப்படின்னு பத்மாவையும் கூப்பிடுறாங்க. பத்மா ஐயோ நானெல்லாம் வரமாட்டேன், இந்த வீட்டில் யாரையோ ஃபோட்டோ எடுக்கிறேன்னு கூப்பிட்டுட்டு இப்போ என்ன கூப்பிட்டு நிறுத்துறியே, நான் வரமாட்டேன்ப்பா அப்படிங்கிறாங்க பத்மா. ஃபோட்டோ எடுக்கிறேன்னு கூப்பிட்டா அப்படியே உன் பேச்சுக்கு நான் மயங்கிடுவேன் நினச்சியா, நானெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு முறுக்கமாக நின்றுட்டு இருக்கிறாங்க பத்மா. அட விடுமாயா, அவள் வராட்டி என்ன, நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மணிவண்ணன் ஓட்டமாக ஓடி வந்து முன்னாடி நிற்கிறாங்க. அங்கே இருக்கிற மேக்கப் லேடியை மணிவண்ணன் கூப்பிடுறாங்க. வாமா கொஞ்சம் டச் பண்ணி மேக்கப் போட்டுவிடு. மாயா நான் சின்ன வயசில் இருக்கும்போது என்னை நிறுத்தி விதவிதமாக போட்டோ எடுப்பாங்க, உனக்கு தெரியுமா? அவங்க கடவாசல் எல்லாம் மாட்டி வச்சு கஸ்டமரை இழுப்பாங்க தெரியுமா? பத்மா பார்த்துட்டு ஐயோ இந்த மனுஷனை தெஷ்டி பொம்மைக்காகவே இந்த ஆளை வச்சிருப்பாங்களா இருக்கும், எப்படி பெருமை பேத்திக்கிறாரு பாருன்னு நினைக்கிறாங்க பத்மா. இந்த பக்கமா ரகுராமும் மணிவண்ணன் சந்தோஷப்படுறதை பார்த்துட்டு எல்லாருமே சேர்ந்து நின்னா போதும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. மாயா நினைச்ச மாதிரியே எல்லாத்தையும் நிறுத்தி வச்சு போட்டோ எடுத்துருவாங்க. இந்த பக்கமா மாயா மட்டும் மனசுக்குள்ள அழுதிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் சாரு சந்தோஷத்துல மிதந்துகிட்டு இருக்கிறாங்க. சீனுவும் நானும் நின்று ஜோடியாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறத நீயே பார்த்து ரசித்து மனசுக்குள்ளே அண்ணனும் அழுதுகிட்டு ரெடி, உன் கையை வச்சு உன் கண்ணை குத்த வச்சுட்டு பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சாரு நினைக்கிறாங்க. மாயா எல்லாரோட சந்தோஷத்தையும் பார்த்து ரசிக்கிறாங்க. ஆனால் சீனு
மாயா கூட நின்று ஃபோட்டோ எடுக்க முடியலையேன்னு வருத்தப்படுறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோடில் பார்க்கலாம்.